ஹலோ கைஸ், வெல்கம் டு வேர்ல்டு நர்சரி கார்டன். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஜாதி மல்லி செடியை எப்படி நம்மளே ஒரு குச்சியை வச்சு பதியம் பண்ணி கொத்து கொத்தாக பூக்கள் பூக்க வைக்கலாம்ன்றதை பற்றி தான் ஃபுல்லாகவே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போகிற வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதை ஜாதி மல்லி செடியை நம்ம ஆல்ரெடி ஒரு குச்சி, முத்தின குச்சி மாதிரி இருக்கிறதுல பார்த்து நம்ம வெட்டி எடுத்து ஆல்ரெடி வச்சிடணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அதுக்கு தேவையான மண்ணையுமே நம்ம ஒரு கவரில் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கிறணும். கவர்லேயும் வச்சுக்கலாம், நம்ம தொட்டிலையும் வச்சுக்கலாம். எதுவாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்படி எடுத்து வச்ச பிறகு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நீங்கள் வெட்டி வச்சுருக்கிற குச்சியை ஒரே மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிறணும். உங்களுக்கு ஒரு செடி தேவைன்னா அந்த அளவுக்கு தேவைக்கு அளவுக்கு நீங்கள் குச்சி வெட்டி வச்சுக்கோங்க. இது நர்சரியில் போகிறதுக்காண்டி நிறைய வெட்டி வச்சுருக்காங்க. குச்சி முடிஞ்ச அளவுக்கு குச்சி ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். அப்படி பார்த்து குச்சியெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி குச்சி ஸ்ட்ரைட்டாக இருந்தால் மட்டும்தான் அதுக்கு அந்த குச்சி காயாமல் வளர்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு பெரிய செடியில் இருக்கிற மாதிரி பார்த்து கட் பண்ணி எடுத்துருங்க. அப்படி எடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கு அது தளைஞ்சு துளிர் விடுறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, அதை நம்ம வெட்டி வச்சுருக்கிற ஜாதி மல்லி செடி குச்சியில் நம்ம கத்தாழை யூஸ் பண்ணி லிக்விடு மாதிரி இருக்கணும். அந்த லிக்விடு நம்மகிட்ட இல்லாத பட்சத்தில் கத்தாழையில் உள்ள இந்த ஜெல் மாதிரி இருக்கிறத பூராமே எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கத்தாழையில் இருக்கிற ஜெல்லை பூராமே நம்ம மேலே கீழே அந்த மாதிரி தொட்டு வைக்கும்போது துளிர் விடுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நர்சரியில் பார்த்தீங்கன்னா லிக்விட் வச்சு தலையை வைப்பாங்க. அப்படி லிக்விட் நமக்கு கண்டிப்பாக கிடைக்காது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அந்த கத்தாழை மூலியமாகவும் வச்சு வளர்த்துக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. லிக்விடு தான் வைக்கணுன்ற அவசியமும் கிடையாது. அந்த லிக்விடுனா கொஞ்சம் நிறைய கிடைக்கும். அதுக்காண்டி அவங்க அந்த மாதிரி வச்சுருக்குறாங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி அந்த கவர்லையோ தொட்டிலையோ மண் போட்டு வச்சுருப்போம் பார்த்தீங்களா, அந்த மண்ணில் ஸ்ட்ரைட்டாக குச்சியை கொண்டிடாமல் அந்த மண்ணுக்கு ஃபுல்லாகவே தண்ணி ஊற்றி வச்ச பிறகு அந்த குச்சியை நீங்கள் நட்டு வைக்கும்போது குச்சி ஃப்ரீயாக இருக்கும். அப்படி போகும்போது உங்களுக்கு குச்சி அடிபடாமல் திரும்பி தலையிறதுக்கு கொஞ்சம் தளைஞ்சு வேகமாக வந்துடும். அதனால் அதில் தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் நட்டு வச்சுக்கோங்க. அப்படி நட்டு வச்ச பிறகு ஒரே மாதிரி இடத்துல இருக்கிற மாதிரி முடிஞ்ச அளவுக்கு பார்த்துக்கோங்க. அந்த இடம் மாற்றி மாற்றி வச்சிடாதீங்க. அப்படி வச்ச பிறகு ஒரு 15 நாளுக்குள்ளேயே உங்களுக்கு புதிய துளிர்கள் விட தொடங்கிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம கவர்லேயே தொட்டிலேயே போட்டு வச்சுருக்கிற செடியை நம்ம தரையில் வைக்கணும், தொட்டிலேயே பெரிய தொட்டியில் வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை மாற்றி வச்சுக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒரு 15 நாளுக்குள்ளேயே உங்களுக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபுல்லாகவே வேறு ஃபுல்லாகவே இருக்குது அந்த செடியிலேயே. அந்த வேர்கள் ஃபுல்லாகவே விட தொடங்கிருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம மாற்றி வைக்கும்போது தான் அந்த செடி உடஞ்சிடாமல் அதுக்கடுத்து வளர்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் ஒரு 15 நாளுக்கு அப்புறமே நீங்கள் அதை கவர் மாற்றியே வச்சுக்கோங்க. ஆல்ரெடி ஒரு மாதத்துக்கு முன்னால் இந்த மாதிரி பதியம் எடுத்து வச்சுருந்த செடி நாங்கள் தொட்டிலையும் வைக்கல, தரையிலையும் வைக்கல. ஒரு 25 கிலோ பை அரிசி பையில் தான் வச்சுருக்குறாங்க. இந்த பையில் வச்சு எப்படி பூக்கள் பூக்க தொடங்கிடுச்சுன்றதை பார்த்தாலே தெரியும். ஃபுல்லாகவே இந்த பெரிய பையில் தான் இருக்குது. மற்றபடி சின்ன பையிலெலாம் கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு மண் செம்மண் போட்டிருக்காங்க. இந்த இதில் ஃபுல்லாகவே பூக்களுமே பெரிய அளவில் தான் இருக்குது. ஒவ்வொரு பூக்கள் சின்ன சின்ன பூக்களாக பூக்குது அப்படின்ற மாதிரி இல்லாமல் பூக்களுமே ரொம்ப பெரிய பூக்களாக தான் பூக்க ஆரம்பிச்சிருக்கு. ஃபஸ்ட் எடுத்தோடனே நீங்கள் வைக்கும்போது ஒவ்வொரு ஸ்டெப்பாக மாற்றி வைக்கும்போது தான் உங்களுக்கு வேர்கள் அதிகம் இருந்து அந்த மாதிரி வளர தொடங்கிடும். நீங்கள் ஸ்டார்டிங்லேயே இந்த மாதிரி பெரிய பையில் வச்சு தண்ணி ஊற்றும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, வேர் அழுக ஆரம்பிச்சிடும். அதனால் செடிகள் குரோத்தாக வளராது. முடிஞ்ச அளவுக்கு சின்ன பையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒவ்வொரு பெரிய ஸ்டெப்பாக நீங்கள் பண்ணிங்கன்னா மட்டும்தான் இந்த மாதிரி ஜாதி மல்லி செடியை பூக்கள் பூக்க வைக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜாதி மல்லி இந்த மாதிரி வச்ச பிறகுமே கூட பூக்கள் பூக்காமல் இருந்துருச்சுன்னா நீங்கள் டிஏபி யூஸ் பண்ணிக்கலாம். டிஏபி மட்டும் இல்லை, நீங்கள் ஆட்டெருவு ஒரு உரம், ஃபெர்டிலைசர், உரம் கொடுத்துக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எந்த உரமாக இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு 15 நாளைக்கு ஒருக்கா நீங்கள் கேப் இல்லாமல் கொடுத்துட்டு வரும்போது பூக்கள் அதிகமாகவும் பெரிய அளவுலையும் இருக்கும். இது பூராமே ஒரே செடியில் வச்சுருந்தது. அதில் துளிர் விட தொடங்கி இப்போ அந்த ஒரு செடி வச்சுருந்த இடத்துல ஒரு 4-5 துளிர்களை விட்டு குச்சிகளுமே அதிகமாக ஒரு 4-5 குச்சி அந்த மாதிரி தெரியுது. இந்த மாதிரியே நீங்கள் வச்சு ஜாதி மல்லி செடியை வளர்த்துக்கலாம். தரையில் தான் வச்சு பூக்கள் பூக்க வைக்கணுன்ற அவசியமும் கிடையாது. இடம் கம்மியாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த மாதிரி சாக்கு பையில், இது சாக்கு பையன்றது எதுக்காண்டி வச்சுருக்கோம்னா, மண் கொஞ்சம் அதிகம் போட்டு வைக்கிறதுக்காண்டி வச்சுருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இந்த அளவுக்கு மண் பிடிக்கிற அளவுக்கு பெரிய தொட்டியாக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. ஆனால் கண்டிப்பாக 15 நாளைக்கு ஒரு உரம் ஒரு தடவை கொடுத்துருங்க. அப்படி கொடுக்காம விட்டிங்கன்னா பூக்கள் ஓரளவுக்கு சின்ன பூவாகவும் பூக்களுமே கொஞ்சம் கம்மியாக தான் பூக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா தரையில் நம்ம வச்சுருந்தோம்னா அது கொஞ்சம் பெட்டராக பூக்கும். நம்ம இந்த மாதிரி வைக்கிற பட்சத்தில் நீங்கள் ஒரு 15 நாளைக்கு ஒருக்கா உரம் கொடுத்துக்கிட்டே இருங்க. அப்படி கொடுக்கும்போது உங்களுக்கு பூக்களுமே அதிகம் பூக்க ஆரம்பிச்சிடும். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். உங்கள் ஜாதி மல்லி செடியை நீங்கள் வீட்டிலேயே பதியம் பண்ணி எடுத்து கொத்து கொத்தாக பூக்கள் பூக்க வச்சுக்கலாம்.